உங்களுக்கு 19/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி நம்ம என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 357 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க. இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பர் 7 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கொடுத்தோம். அது 2 நம்பருமே நமக்கு பேசிக்காக வந்துருந்துச்சு. ஒரு சூப்பரான வின்னிங். சரிங்க, அது போக நமக்கு இன்றைக்கி என்னென்ன ரிசல்ட்டு நமக்கு அடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். அதாவது 23, அதே மாதிரி 894 இல்லையா ஃபஸ்ட் ரிசல்ட். செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 81, அதே மாதிரி 524 சரிங்களா. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60, 357 சரிங்களா. இதை தான் நமக்கு அடித்தாங்க. இதை பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். இதுலேருந்து என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி கன்ஃபார்ம் நம்பராகவே கிடைக்கும். அதுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கன்ஃபார்மாக இருக்குது. அது என்ன நம்பர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியரை பொறுத்த வரைக்கும் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 19/6/2024 வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ஷோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 6 மணி ஷோவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் சரிங்களா. இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஆல் போர்ட்லேயே ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அந்தமாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அப்படி என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 894 கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 524 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 357. இதை தான் நம்ம நேற்று சொன்னோம். கண்டிப்பாக 3ஆம் நம்பர் ஆட்டத்தில் உண்டு, அதே மாதிரி 7ஆம் நம்பர் ஆட்டத்தில் உண்டுன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான ஒரு வின்னிங்காக தான் இருந்துச்சு சரிங்களா. அருமையான ஒரு வின்னிங்காக தான் இருந்துச்சு. இதை பேஸாக வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு அருமையான மெத்தேடுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19/6/2024 டியர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதில் வந்து 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக கிடச்ச நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம கொடுக்குற அதே ஃபார்மெட்லேயே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் சொல்கிறோம். இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 2ஆம் நம்பர் வருதுன்னு ஏன்னா 3க்கு 2 வருங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து 23ன்னு வேறு அடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த நம்பர் அப்படியே கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. 21, 23ங்கிற நம்பர் எனக்கு இந்த ட்ராவில் அதாவது 357க்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 21, 23 இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதே மாதிரி 357 வர்றப்போ நமக்கு இதே மாதிரி நம்பர்கள் தான் அதிகமாக கிடச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 357ங்கிறது நமக்கு இது எத்தனாவது டைம் வருது, அதில் நீங்கள் கெஸ் பண்ணாலே ஓரளவுக்கு 2 நம்பர் ஈஸியாக எடுத்துட முடியும். அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அருமையான ஒரு மெத்தேடு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கிறதான் சரிங்களா. மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் 4ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது சரிங்களா. 4 நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். ஏன்னா 2 அதே மாதிரி 4 இந்த 2 நம்பருமே ரொம்ப பேசிக்காக வரக்கூடிய நம்பர் தான். ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 2ஆம் நம்பர் வந்து 3க்கு 2ன்னு கொடுக்குறோம். அதே மாதிரி 3க்கு 4 இன்னுங்க பக்கம் நம்பராங்க ஆடுவாங்க அப்படின்னா எஸ் அப்படி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படி ஆடுவாங்க அப்படின்னா 8ஆம் நம்பருக்கு மேக்ஸ் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா உங்களுக்கு 4, 2 இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் இப்படி பார்க்காதீங்க, நீங்கள் இப்படி பாருங்கள் சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்றதையும் பாருங்கள். அதே மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு தெரிஞ்சு 6ஆம் நம்பர் கொஞ்சம் செட் ஆகுது. 6ஆம் நம்பர் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 6ஆம் நம்பர் கொஞ்சம் செட் ஆகுது பயங்கரமாக. ஏன் 6ஆம் நம்பர்னால் 5க்கு 6 வருமா, பக்கமாக தான் வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கமாக தான் வரும். நீங்கள் வேறு எதுவும் மாற்றி ஆடவே வேண்டாம். அதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டில். அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 6ஆம் நம்பர் பேசிக்காக வரணும், வர வேண்டிய நம்பர் தான் சரிங்களா. ஏன்னா 6ஆம் நம்பர் வரும், 5க்கு 6 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் பேசிக்காக இருக்குது. 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். ஏன்னா 8க்கு 5ன்னு மேலே கொடுத்துட்டாங்க. அதை கனெக்ட் பண்ணி 5க்கு 8 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எதுக்குங்க நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 2க்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. 8உடைய பவர் 3, 3க்கு 2 தான் வரும் சரிங்களா. அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். 3ஆம் நம்பர் அதாவது இப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் 8க்கு 2 அப்படின்னு வருதுன்னா 8உடைய பவர் 7, 7உடைய பவர் 3. அப்போ நமக்கு என்ன வரணும், 3க்கு 2, 7க்கு 8 இப்படி தான் வரும். இதுதான் நம்ம கணக்கு சரிங்க. இப்படி தான் வரணும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா.
அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் அதே கணக்கு தான் சொல்கிறேன். 3க்கு 4ங்கிறது 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா வந்து 3க்கு 9ன்னு அடிச்சிருக்காங்க. அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுக்கணும். அதை பார்க்காம கொடுக்கவே முடியாது. சரிங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 7க்கு 1 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வர மாதிரி தெரியுது. ஏன்னா 7க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். 2ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் அதிகமாக அடிக்கிறாங்க. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 7க்கு 1 அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ நான் கொடுக்கணுங்கிறக்காக நீங்கள் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது, உங்களுக்கு எப்படி கணக்கில் வருது, அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்தால் நீங்கள் விளையாடணும். அது மாதிரி ஆடி பாருங்கள். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம எப்போயுமே கொடுப்போம். அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கணும், 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா 1க்கு 3, அதாவது 7க்கு 3 அப்படிங்கிற நம்பர் எனக்கு இந்த ட்ராவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா. அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 7ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர், 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பரும் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும், அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர், 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரும், 3ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பரும், 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் என்னுடைய கணக்கில் அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு வணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க. அதே மாதிரி தான் ஆல் போர்டில் நம்ம என்ன பார்க்குறோம்னா 21 அப்படிங்கிற நம்பர் எனக்கு பேசிக்காக வரணும், இல்லை 23 அப்படிங்கிற நம்பர் வரணும். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு இது கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு 4ஆம் நம்பர் இதில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. இதில் மேக்ஸிமம் 2 நம்பர் கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், 4ஆம் நம்பர் வரலாம், இல்லை 2ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் வரலாம். இந்த மாதிரி வரக்கு அதிகமான வாய்ப்புகள் தான் இருக்குது. கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 8 மணி ஷோ 8 மணி ஷோவுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 739 இல்லை 739. அதே மாதிரி 81 524. சரிங்களா. இதுதான் நமக்கு பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கணக்கில் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆனால் என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்த்தலாம். எனக்கு 8 மணிக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் வந்து 3ஆம் நம்பர் பேசிக்காக வரணும். ஏன்னா 3ஆம் நம்பர் வரணும் அப்படின்னா 3ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 3ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். என்னங்க 3ஆம் நம்பர் வருதுன்னா எனக்கு 5க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 5க்கு 3ஆக இருக்கணும் அல்லது 2ஆக இருக்கணும். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் எனக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ஒரு சில நம்பர்களை பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதனால்னா 2க்கு 4 அப்படின்னு ஆடுவாங்க. 2க்கு 4 அப்படி வரலாம். அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை 2க்கு வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 இந்த மாதிரி, அதாவது 2ஆம் நம்பர், அதாவது ஏ போர்டில் வந்து 3ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஏ போர்டு 3 அல்லது 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 7 இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பருக்கு சி போர்டில் வந்து நமக்கு 8ஆம் நம்பர் வருது. ஏன்னா 8ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4க்கு 8 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 4ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். வந்தால் எடுத்துக்கங்கன்னு தான் கொடுக்குறோம். சரிங்களா. வந்துச்சுன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடுங்க, ஆடி பாருங்கள். கொஞ்சம் மிஷின் சாட்டி கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ஆடுறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. சரிங்களா. ஏன்னா 4க்கு 8 அப்படின்னு வரலாம், இல்லை 4க்கு 9 அப்படிங்கிற நம்பர் வரலாம். இந்த 2 நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பராக தான் தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். கணக்கில் வருதான்னு பாருங்கள். சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஏ போர்டு வந்து 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, பி போர்டு சி போர்டு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பர், அதே மாதிரி ஒரு 7ஆம் நம்பர் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.